தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, பெண்ணே நீ பெருமை கொள் என்ற தலைப்பு. பெண்ணே நீ பெருமை கொள் என்ற தலைப்பிலே சகோதரிகளுக்கு புகழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக, மேன்மையாக ஒரு 10 காரியத்தை சகோதரிகளுக்கு சொல்லி இந்த திருப்பதிவை நான் முடிக்கிறேன். இந்த பதிவினுடைய செய்தியினுடைய தலைப்பு, பெண்ணே நீ பெருமை கொள். முதலாவதாக, ஆதாமை கர்த்தர் படைக்கும் போது அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27 படிக்கிறோம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 11:7 பவுல் அப்போஸ்தலன் அதை ஒப்புக்கொண்டு, ஸ்திரியானவள் தேவ சாயல் அல்ல என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவள் எந்த சாயல் எடுத்துக்கொண்டால் புருஷனுக்கு மகிமையாக அவள் இருக்கிறாள் என்று அங்கே விளக்கம் கொடுக்கிறார். மேலும் அந்த இரண்டாவதாக படைக்கப்பட்ட ஆதாமிலிருந்து எலும்பை எடுத்து உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஏவாளை இரண்டாவது இடத்திலே வைத்து ஆணை முதலாவதாக படைத்து ஆணாக பெண்ணாக படைத்தார் என்று ஆதியாகமம் 1:27 ஆண் முதலாவதாக பெண் இரண்டாவதாக வருகிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலே ஆதாம் முந்தின மனுஷனாக, இயேசு கிறிஸ்து பிந்தின மனுஷனாக, ஆதாம் முந்தின ஆதாமாக, இயேசு கிறிஸ்துவை பிந்தின ஆதாமாக 1 கொரிந்தியர் 15:45 47 வரை ஆவிக்குரிய வகையில விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் புருஷன் முதல்ல, மனைவி இரண்டாவதாக என்று சொல்லும் போது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரே புருஷன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக 2 கொரிந்தியர் 11:2 பவுல் சொல்லும் போது, உங்களை கற்புள்ள கன்னிகையாக எண்ணி ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்தபடியால் தேவ வைராக்கியமான ஒரு வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன் என்று அங்கே விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஒரே புருஷன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சபை மனைவியாகவும் ஏவாளாகவும் ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் அதுக்கு உதாரணமா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அங்கே விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஒரே புருஷன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சபை மனவாட்டியாக, மனைவியாக, வெளிப்படையாக ஏவாள்னு சொல்லப்படுகிற உதாரணமாக அந்த ஆதாமை இயேசுவோட ஆதாம் என்று ஒப்பிடுவது போல அந்த ஏவாளை சபையோட ஒப்பிடப்பட்டிருக்கிறதுனால தேவசாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட அல்லது ஜெனிப்பிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணையாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாள் வந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
அயர்ந்த நித்திரையிலே கண்ணை மூடி நித்திரையா இருக்கும்போது, அதாவது மரணத்தில் இருக்கும்போது, விழாவிலே ஒருவன் ஈட்டியால குத்துகிறான். அங்கே ரத்தமும் ஜலமும் வந்ததாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 சொந்த இரத்தத்தினாலே தேவன் சம்பாதித்துக் கொண்ட சபை என்று அங்கே பவுல் அங்கே விளக்கம் கொடுக்கிறான். ஜலம் என்பது ஞானசாரத்தை குறிக்கிறது. இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் என்று சொல்வது ஞானசாரத்தினாலே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு சபையாக எபேசியர் 5 23, 24, 25 ஆகிய அந்த வசனங்களிலே புருஷனோட மனைவியை ஒப்பிடும் போது புருஷன் தலையாக, மனைவி சரீரமாக, அந்த சரீரமாகிய சபையை தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்தார். அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரிய அளவில் அந்த சபை இருக்கிறதாக அதுல 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நான் சொல்றேன்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியில அங்க பவுல் விளக்குகிறார். அந்த வகையில பெண்கள் என்பது மட்டமாகவோ தாழ்வாகவோ கேவலமாகவோ எண்ணப்படுகிற காரியம் அல்ல. ஆவிக்குரிய ரீதியிலே மனைவி இயேசு கிறிஸ்துடைய மனைவின்னு சொல்லுகிற அளவுல முக்கியப்படுத்தப்படுகிறார், கனப்படுத்தப்படுகிறார். ஆகவே அவரை தேவசாயிகளாகவே சிருஷ்டித்தார் என்று மனிதனை சொல்லும் போது ரோமர் 8:29 வசனத்திலே எவர்களை கர்த்தர் முன்னறிந்தாரோ அவர்களையும் அவருடைய சாயலாக படைச்சிருக்காரு, அழைச்சிருக்கார் என்றெல்லாம் சொல்லும் போது அந்த அழைப்புல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று விளக்கப்பட்டதுனால ஆவிக்குரிய ரீதியிலே புருஷனுடைய சாயலாக, புருஷன் தேவ சாயலாக ஒன்னோடு ஒன்று பிணைந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பைத்தான் ஒன்னாவதான ஆவிக்குரிய வகையில நம்ம விளங்கிக் கொள்கிறோம். ஒண்ணு. இரண்டாவதாக சிறிய புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டால் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:7 பவுல் அங்கே விளக்குகிறான். சிறிய புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டார். ஆகவே சபை என்று படைக்கப்பட்டதே இயேசு கிறிஸ்துவுக்காக என்று அர்த்தம். இயேசுவுக்காகத்தான் இந்த சபையை கடவுள் படைத்தார். ஒரு முந்தின மனுஷனுக்காகவே ஏவாள் படைக்கப்பட்டது போல பிந்தின ஆதாமுக்காகவே சபை உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்று ஆவிக்குரிய ரீதியிலே படிக்கிறோம். ஆகவே 2 கொரிந்தியர் 11:1 படி இயேசுவை புருஷனாக சபையை மனைவியாக அங்க சொல்லப்படுகிற காரியங்களை கவனிங்க. மூன்றாவதாக அவள் வித்து என்று ஆதியாகமம் 3:15 படிக்கிறோம். அவள் வித்து என்று கர்த்தர் ஏவாளை சொல்லுகிறார். அவன் வித்து என்று புருஷனை சொல்லாம ஸ்திரியை பார்த்து ஸ்திரியின் வித்து என்று சொல்லி அவன் வித்து என்று ஆண்டவராகிய இயேசுவை அங்கே தீர்க்க தரிசனமாக தேவன் முன் குறிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து புருஷனுடைய வித்தாக வராமல் ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்தில் வந்தார். கலாத்தியர் 4:5 ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்றெல்லாம் அங்கே வாசிக்கிறோம். நீங்க மத்தேயு 1 பார்த்தீங்கன்னா புருஷர்கள் தான் குழந்தைகளை பெற்றதாக ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்றான்னா ஆம்பளைகளே பெற்ற மாதிரி அங்க வருது. அதே லிஸ்ட்ல 18 வரும்போது இயேசுவை மட்டும் அப்படி சொல்லாமல் பரிசுத்தாவியினாலே மரியாளிடத்தில் பிறந்தார். அந்த மரியாளுடைய வித்தாக ஸ்திரியின் வித்தாக ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக அங்கே சுட்டிக்காட்டப்படுறதுனால
பெண்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையிலே உலக இரட்சகரே சிறியின் வித்தாக பெண்ணின் மூலமாக இந்த உலகத்திலே அவதாரம் செய்தார் என்ற காரியத்தை பார்க்கும்போது சிறி எவ்வளவு பாக்கியமானவள், எவ்வளவு புகழ்ச்சியானவள். அதான் மரியாள் அம்மா சொன்னாங்க, எல்லா சந்ததிகளையும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இந்த அடிமையை நோக்கி பார்த்தீரே, பெண்கள் அடிமையாகவே கருதினாங்க. பழைய ஏற்பாட்டிலும் சரி, யூதர்கள் இஸ்ரேலர்கள் ஏறக்குறைய பெண்களை அடிமைகளாகவே கருதினாங்க. பெண்களையும் பிள்ளைகளையும் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 என்று சுவிசேஷங்கள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதை ஆண்டவர் முறியடித்த பிள்ளைகளை சேர்க்காதனால அந்த பிள்ளை எடுத்து நடுவில் நிறுத்தி மத்திய 18 இந்த பிள்ளைகளை போல நீங்க ஆகாவிட்டா பரலோகத்துக்கே வர முடியாதுன்னு சொல்லி சொன்னார். இந்த பிள்ளையை போல தாழ்த்துவது எவனோ அவனே பரலோகத்துக்கு பெரியவன் என்று எந்த பிள்ளையை கணக்கில் சேர்க்கலையோ அதே பிள்ளையை வைத்து ஒரு பாடத்தை புகுத்தினார். அவரே பிள்ளையாக வந்தார். எந்த பெண்களை அடிமைகளாக நினைச்சாங்களோ கணக்கில் சேர்க்கலையோ அதே பெண்ணின் வித்தாக அதே சகோதரியினுடைய அதே பெண்களுடைய ஜீனாக இயேசு அவதாரம் செய்தார் இந்த உலகத்திலே. அது பெண்ணின்மைக்கே பெண் குலத்துக்கே ஒரு பெருமையான ஒரு காரியமாகும் இயேசு செய்த காரியங்கள். சிறியின் வித்தாக சிறியின் இடத்தில் இயேசு பிறந்தார். நாலாவதாக, ஒரு ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வார் என்று ஆதியாகமம் 3:16 கர்த்தர் ஏவாளை சபிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறார். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த ஆண்டு கொள்ளுகிற காரியம் தான் ஆளுகை செய்கிற ஆண்டவன் என்று சொல்றது. சாரால் ஆபிரகாமை ஆண்டவனேன்னு சொல்லி 1 பேதுரு 3:6 சொன்னதாக, அவளுக்கு நீங்க எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறதாக பேதுரு அங்கே விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவன் சொல்றது ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவன், ஆட்சியாளர், ஆட்சி செய்கிற அந்த ஸ்தானத்துல ஒரு புருஷன் இருக்கிறான். அந்த புருஷனை இருதயத்துல மனைவி அந்த ஆசை முழுவதும் புருஷனைத்தான் சார்ந்திருக்கும், புருஷனைத்தான் பற்றி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியில ஒரே புருஷனாகிய இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 பவுல் சொன்னது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணையாக இயேசுவை பற்றி பிடிக்கிற சபையாக, பற்றும் விசுவாசத்தோடு இயேசுவை பற்றி கொள்கிற அந்த சபையாக ஒரு ஸ்திரீ அடையாளமாக இருக்கிறார். ஆண்டு கொள்கிறதுனால இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராகி இயேசு சொல்வது சபையை ஆண்டு கொள்கிற அந்த விதத்துல தான். அந்த சபை பெண்பாலோட ஒப்பிடப்படுகிறதுனால பெண்ணிடத்துக்கே அது ஒரு பெருமையான ஒரு காரியமாகும் என்ற ஒரு காரியம் அங்கே வருகிறது. 5வதாக, அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று ஆதியாகமம் 3:20 கர்த்தர் அங்கே ஏவாளுக்கு சொல்கிறார். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஆதாம் அப்படி சொல்லல. ஆதாம் தகப்பே ஸ்தானம் தான், இருந்தாலும் ஆதாம சொல்லல. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானவள் சொல்ற அளவுல ஒரு பெண்ணினத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். உலகம் முழுவதுக்கும் அவள் தாய். அதனாலதான் நம்முடைய இந்திய தேசத்துல கூட பெண் தெய்வங்கள் அதிகமா இருக்கிறது காரணம். ஆதிசக்தி, பராசக்தி, சூலி, பகவதி அம்மா, பார்வதி என்று சாமிகள்ல அதிகமா பெண் தெய்வங்களை மகிமைப்படுத்துறது காரணம் அதுதான். அன்னையும் பிதாவும், பிதா 2வது வர அன்னை முதலாவதாக வைக்கிறாங்க. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று. தாயின் தகப்பேன்னு சொல்லி தாய் முதலாவது, தகப்பேன் 2வதா வருது. ஆகவே ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானவள் சொல்ற அளவுல பாக்கியம் பெற்றார்.
கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று அங்கே பவுல் அங்கே விளக்குறான். எருசலேம் பரலோகத்திலே ஒரு மேன்மையான இடம். எபிரேயர் 12 22 24 வரை படிக்கும் போது எருசலேம் பரம எருசலேம் மேலான ஸ்தானம். அந்த பரம எருசலேம் எல்லாருக்கும் தாயானவள் என்று ஆவிக்குரிய ரீதியிலே பவுல் அங்கே விளக்குறான். இங்கே சரீர ரீதியிலே ஜீவனுள்ளோருக்கெல்லாம் பெண் தாயாகிறாள், ஆவிக்குரிய வகையிலையும் அவள் தாயாகிறாள் என்று கர்த்தரும் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் பவுலும் சொல்லுகிறார். ஒரு மேன்மையான ஒரு காரியமா. 6வதாக ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் என்று 1 தீமோத்தேயு 2:14 பவுல் சொல்லி 2 கொரிந்தியர் 11:3 மேலும் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்ற ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப சொல்லுகிறது கேவீங்க. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படி என்றால் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை என்று அர்த்தம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால்னா வஞ்சிக்கப்பட்டால் அர்த்தம் ஏமாற்றப்பட்டால். அவன் ஏமாற்றப்படல அப்படி என்றால் தெரிஞ்சேதான் தப்பு செய்தான். இந்த அம்மா தெரியாம செய்தான், அதனாலதான் வஞ்சிக்கப்பட்டாலும் சொல்றது காரணம். தெரிந்து செய்தவனுக்கு தெரியாம செய்தவனுக்குள்ள தண்டனைகளை நாம எப்படி கொடுப்போம்? அறிஞ்சவனுக்கு அநேக அடின்னு சொல்லி இயேசுவே சொல்றாரு. அறியாதவனுக்கு சில அடிகள் இருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடிய அடிகள். அறியாம செய்தான், அறியாமல் செய்ததுனால இரக்கம் பெற்றேன் என்று பவுல் சொல்லலையா? பாவிகள்ல பிரதான பாவி நான், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துறதுனால அப்போஸ்தலன் சொல்றதுக்கே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்றான். ஆனாலும் அறியாமையினாலே செய்ததுனால இரக்கம் பெற்றேன்னு சொல்றான். ஏவாள் அறியாமையினாலே செய்தா. புருஷனுக்கு தான் கீழ்ப்படியல தவிர அவள் தேவனுக்கு கீழ்ப்படியாம இல்லை. தேவன் நேரடியா சொல்லியிருந்தா அந்த அம்மா அந்த தவறு கண்டிப்பா செஞ்சிருக்காது. இவனை மாதிரி இவங்கிட்ட நேரடியா கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 2:17 ஏவாளே இப்ப படைக்கப்படல, நீ புசிக்காத, அந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே சாகாயின்னு நேரடியா கர்த்தர் சொன்னார். அந்த அம்மாவுக்கு நேரடியா சொல்லல, சொல்லி இருந்தா கண்டிப்பா அந்த அம்மா செஞ்சிருக்காது. அந்த அம்மா கீழ்ப்படியாம போனது புருஷனுக்கு தான் தவிர தேவனுக்கு அல்ல. அதனாலதான் 1 பேதுரு 3 மனைவிமார்களே உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு அங்க சொல்றது காரணம் அதான். ஏவாள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியாதனால இன்னும் அடுத்தாவது சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டது. மோசமானவனா இருந்தாலும் உங்க நடக்கையினாலேயே அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படலாம் என்ற ஒரு காரியத்தை வெளிப்படையான ஒரு உதாரணமா பேதுரு மனைவிமார்களுக்கு சொல்லுகிற விதத்தை அங்க 1 பேதுரு 3 தொடக்கத்திலேயே படிக்கிறோம். சொந்த புருஷன் அப்படி என்றால் ஆதாம் சர்ப்பம் ஆண் பாலில் அழைக்கப்பட்டதுனால அந்நிய புருஷன். அவன் இவன் சாத்தான பெண் பாலில் அழைக்கப்படல, ஆண் பாலில் அழைக்கப்பட்டதுனால அவன் இவன் வர்றதுனால அவன் சர்ப்ப ரூபத்தில் தந்திரமா பேசினாலும் அவன் ஆண் பாலில் அழைக்கப்பட்டதுனால அவனுக்குத்தான் அவள் கீழ்ப்படிந்தா. ஆனா அறியாமையினால சர்ப்பம் மூலமா பிசாசி பேசுறான்னு அந்த அம்மாவுக்கு தெரியல, ஏமாற்றப்பட்டால் வஞ்சிக்கப்பட்டார். ஆனா புருஷன் சொல்லிட்டானே என்று அந்த அம்மா கேட்டிருக்கணும், கேட்காதனால வஞ்சிக்கப்பட்டார். அதனாலதான் ஆண்டவர் முத ஆதாம் கிட்ட கேட்கிறார். கேட்டதே ஆதாம் கிட்ட, ஏன் இப்படி செஞ்ச, புசிக்க கூடாதுன்னு சொன்னதை நீ ஏன் புசிச்சேன்னு ஆதாம் கிட்ட தான் கேட்க. அவன் தவற ஒத்துக்கிறாம பொம்பளை மேல பழிய போடுறான். நீ கொடுத்த பொம்பளை ஸ்ரீதான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்.
அப்ப நான் என்னை விட உன் மனைவி பேச்சு உனக்கு முக்கியமா? அதனால பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்படும் சொல்லி ஆதியாகமம் 3:17 சபிக்கிறார். அவன் தேவசாயிலா இருந்ததுனால அவனை விட்டுட்டு அவன் மகனை மகனை சபிக்கிறார். ஆதியாகமம் 4:11 காயின் சபிக்கப்பட்டான். மனித வரலாறுலேயே முதல்ல சபிக்கப்பட்டது காயின் தான். ஆதாம்க்கு வந்த சாபம் அவனுக்கு போயிடுச்சு. ஆதாம் நேரடியா தேவசாயிலா இருந்ததுனால அந்த சாபம் அவன் மகனுக்கு போகுது. பெற்றோருடைய தவறு பிள்ளைகளை சேரும். குலகாரனா ஆனது அவன்தான். நிலையில்லாம தெரிஞ்சது அவன்தான். கூட பிறந்த தம்பிய அநியாயமா கொலை செய்தான் பொறாமையினால. அவனை கொலை செய்ய வச்சது பிசாசிதான். யோவான் 3:12 பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று அங்கே அப்போஸ்தலன் யோவான் விளக்கம் கொடுக்கிறான். பொல்லாங்கன்னா பிசாசி. எபேசியர் 6:11-12 பொல்லாங்கினால் ஏயும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்க்கத்தக்க பிசாசு தந்திரங்களை எதிர்த்து நில்லுங்கன்னு அங்க போட்டிருக்கு. அந்த காலத்துல அந்த சூழ்ச்சி அந்த தந்திரம் அவங்களுக்கு தெரியாதனால ஏவான் வஞ்சிக்கப்பட்டா. ஆனா அவன் தெரிஞ்சேதான் தப்பு செஞ்சான். அதனால அவன் பூமியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தகப்பேன்னு கர்த்தர் சொல்லாம ஏவாளுக்கு தான் பூமியில் உள்ளவங்களுக்கெல்லாம் தாயானவன் சொல்லி தவறு செஞ்ச பிறகும் வஞ்சிக்கப்பட்ட பிறகும் அந்த அம்மாவுக்கு ஒரு பேரை கொடுக்கிறா, ஆசீர்வதிக்கிறார். ஆகவே பெண்ணே நீ பெருமை கொள், உலகம் முழுவதுக்கு நீ தாயாக. ஆவிக்குரியதில் எடுத்துக்கொண்டா சாராள் தாயாக 1 பேதுரு 3:6 போட்டிருக்கு. கிறிஸ்தவ ரீதியில கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அம்மா தாயா இருப்பான்னு சொல்லி அங்க ஒரு குறிப்பு இருக்கு. ஆகவே ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, தெரிஞ்சேதான் அவன் செய்தான். இந்த அம்மாவோட அவன் தான் குற்றவாளி. ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அதாவது ஏமாற்றப்பட்ட அறியாமையினாலே. அதனால அவனுக்கே மன்னிப்பு கொடுக்கிறவரு இந்த அம்மாவுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டாரா? அறிஞ்சு செஞ்சவனுக்கே மன்னிப்பு கொடுக்கும் போது அறியாம செய்த ஏவாளுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டாரா? அதனாலதான் வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் சொல்லி அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்லி அடைக்கலத்தை கொடுக்கிறார். இயேசு சிலுவையில தொங்கி சாகும் போது கூட மரியாள் அம்மாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். அதோ உன் மகன், என்னை மகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டேன், நான் தேவனுக்கு தான் மகன், என் காரியத்தை முடிச்சுட்டேன். அதனால யோவானை காமிச்சு அதோ உன் மகன், அங்கே அடைக்கலத்தை கொடுக்கிறார். அதோ உன் தாய் என்று யோவானுக்கு சொல்லி அடைக்கலத்தை கொடுத்துட்டு யோவான் 19:27, 27, 28 கொடுத்துட்டு அப்புறம் தான் பிதாவிடத்தை தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே பெண்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பதனால அங்கே ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார். ஆண்டு கொள்ளுகிற அளவுல பாதுகாப்பு வளையத்துல அந்த அம்மாவை வைக்கிறார். ஏன்னா தனிமையா இருந்ததுனாலதான் அந்த அம்மா வஞ்சிக்கப்பட்டார். தாயின் தகப்பனை விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான்னு கர்த்தர் சொல்லும் போது அவன் அதை செய்யல. பாம்பு வரும்போது, பேசும்போது, இவ்வளவு உரையாடல் நடக்கும் போது, பழத்தை புடுங்கும் போது, சாப்பிடுற அளவுல அவன் இல்லை. எங்க போனா? கர்த்தர் என்ன குறை வச்சார்? ஏன் போகணும்? மனைவி விட்டு பிரிய வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகவே அவன் தப்பு செஞ்சதுனாலதான் ஒளிந்து கொண்டான். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தில் ஒளிந்துகின்றேன்னு சொல்றதுக்காக பயம் ஏன் வருது? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுதவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:18 இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே அவன் தேவ மேல அன்பு இல்லாம இருந்தான். அது ஒரு வஞ்சிக்கப்பட்டதுனால ஆவி அவனுக்கு அந்த பயத்தின் ஆவி வந்துருச்சு. பயப்படுகிறதுக்கு திரும்பவும் நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன்னு சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்கன்னு சொல்லி
ரோமர் 8:15 பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவனுக்கு வந்துருச்சு. முத பிசாசினால வஞ்சிக்கப்பட்ட உடனே அந்த பழத்தை சாப்பிட்டான். இந்த மாதிரி சாப்பிட்டு கூடாது. கர்த்தர் சொல்றாரு சாப்பிடாதுன்னு இவனுக்கு தெரியும். அந்த அம்மா தெரியாம சாப்பிட்டுட்டா. அப்படியே விட்டுருந்தா கர்த்தர் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருக்கலாம், நல்ல விஷயம் செஞ்சிருக்கலாம். இவன் தான் அதுக்கு காரணம். அந்த அம்மா காரணம் அல்ல, தெரியாம செய்தா, தப்புத்தான், மன்னிப்பு. இவன் செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு இல்லை. தோட்டத்தை விட்டு துரத்தின. போ, இங்க ஏரியாவில் நிக்காது, போ, துரத்தின. இவனை பத்தி கூட கர்த்தர் கவலை இல்லை. ஒரு பொம்பளை போறாளே என்று தோல் உடைகளை உடுத்தினார் இருக்கு 2 பேருக்கு. கர்த்தர் நீதியை செய்தாலும் அங்கேயும் இரக்கத்தை செய்யறாரு. மனிதாபிமான காரியங்கள்ல மொத்த உருவமா இயேசு கிறிஸ்து தேவனோட இருந்ததுனாலே, பரிசுத்தாவியான தேவனோட இருந்ததுனாலே, தேவன் அங்கே அப்பாவா இருந்ததுனால தோல் உடைகளை உடுத்தி அவங்கள அனுப்பினார் என்று இருக்கு, துரத்தினார். 2 வகையான குணங்கள் அங்கே செயல்பட்டது. ஆகவே ஆதாம் தெரிஞ்சு செய்தான், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், அதனால மீறுதலுக்கு உட்பட்டார். 6. 7வதாக இந்த உலகத்தில் இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். யோவான் 18:36-37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வந்தேன், சத்தியவான எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்றார். அவருடைய பிறப்பு சத்தியத்துக்காக பிறந்தார். அந்த பிறந்த போது தெரிந்து கொண்ட பாத்திரம் பெண். சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மையை பேச ஒரு உண்மையுள்ள ஒரு பெண்மணியை, அதாவது பெண்ணின் இனத்தை தெரிந்து கொண்டார். ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிட்டா அதுல உண்மை உள்ளவன் ஆதாம் இல்ல, அந்த அம்மா உண்மை உள்ளது சொன்னான். இந்த பாம்பு கேட்கும் போது உள்ளது சொல்லிச்சு. கர்த்தர் சொல்லும் போது பாம்பு என்னை வஞ்சித்து சாப்பிட்டேன், பொய் சொல்லல. அந்த அம்மா உள்ளதுதான் சொன்னான். வெயிலி வஞ்சகம் இல்லை, சூதுவணியம் கிடையாது. தெரியாம செய்தா அவளை மன்னிக்கலாம். அதனால பெண்ணிடம் பிறந்தார், சிறியின் இடத்தில் பிறந்தார், சிறியின் வித்தாக பிறந்தார். அந்த சிறிய கூட ஆவிக்குரிய ரீதியிலே சபையாக கலாத்தியர் 4:19 பவுல் சொல்றான், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றான். கர்ப்ப வேதனைப்படுறது ஒரு சாபமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 14 சொன்னாலும் அங்கே சபை கர்ப்ப வேதனைப்படுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்ப்ப வேதனைப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை பிறக்கிறது ஆசீர்வாதம். அந்த சாபத்தை ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதே கர்ப்ப வேதனை. அதனால கர்ப்ப வேதனை படாதவர்களே மகிழ்ந்து கலிகூறு என்று அந்த சாபத்தை புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதமா மாத்தினாரு. பெண்ணிடம் இயேசு பிறந்தார். ஆண் பெண் என்று ஆண் முதல்ல வருகிறான், பெண்ணு 2வது இடத்துல வருகிறான். கவனிங்க, இது எதை குறிக்கிறது என்றால், முதல்ல கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடு, 2வது கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாடு. எல்லாம் கவனிங்க. முதல்ல படைக்கப்பட்டது ஆண், 2வது படைக்கப்பட்டது பெண். முதல்ல கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடு, 2வது கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாடு. முதல்ல கொடுக்கப்பட்டது உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. 2வது கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை 1வது கொடுக்கப்பட்டது, புதிய உடன்படிக்கை 2வது கொடுக்கப்பட்டது. 2வது நிலைநிறுத்த 1வது நீக்கி போடுகிறார் என்று எபிரேயர் 10:9 ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்பட்டது.
முதலாவது பழைய ஏற்பாட்டை முதல்ல வைக்கிறாரு, இரண்டாவது புதிய ஏற்பாட்டை வைக்கிறாரு. இரண்டாவது புதிய ஏற்பாட்டை முன்னாடி கொண்டு வருவதற்காக முன்னாடி கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டை நீக்கி போடுகிறார். எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். அது நாள்பட்டதும் ஒரு ஒளிஞ்சு போகிறதுக்கு காரணமாயிடுச்சு. கடைசியில் அங்க லாஸ்ட்ல எடுத்துக்கிட்டா பெண்பால்ல தான் போய் நிக்குது பரலோகமே. அவருடைய சபை முழுவதும், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் முழுவதும் அங்கே ஆவிக்குறி ரீதியில பெண்ணாகத்தான் அங்கே காட்சி அளிக்குதே தவிர பெண் எந்த அளவுல பெருமைப்படுத்தப்படுகிறாள் என்ற ஒரு ரகசியத்தை தான் நான் சொல்லிட்டு வர்றேன். ஆகவே பெண் இரண்டாவதாக படைக்கப்பட்டாலும் இரண்டாவது வந்த அந்த புதிய ஏற்பாடே முதன்மையா வந்தது. முந்தினோர் பிந்தினோராக, பிந்தினோர் முந்தினோராக. முதல்ல வந்த பழைய ஏற்பாட்டை தள்ளி பின்னாடி வந்த புதிய ஏற்பாட்டை முன்னதாக வைக்கிறார். ஆகவே ஆதாம் என்ற மனுஷனை தள்ளி ஏவாள் என்ற சபையை முதலாவதாக வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கே மனைவியாக ஆகக்கூடிய, ஆவிக்குரிய ரீதியில மனவாட்டியாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த அம்மா பெண்பாளுக்கு கர்த்தர் தருகிறார். ரகசியம். எட்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே முதலில் பெண்ணுக்குத்தான் தரிசனம் கொடுத்தார். அவருடைய சீசர்கள், உயிருக்கு உயிரா நேசித்த சீசர்கள் நிறைய இருக்காங்க. அவருடைய அன்பின் சீசன் மார்பலை சாய்ந்தவன் வேற இருக்கான். எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட மகதலேனா மரியாளுக்கு தான் முத தரிசனம் ஆனார். முத மத்தேயு 28 சரி, மார்க் 16 அதிகாரத்திலும் சரி, யோவான் 20 அதிகாரத்திலும் சரி, முத சகோதரி பெண்ணுக்குத்தான் அந்த தரிசன காட்சியை கொடுத்தார். உலகத்தில் இந்த பாக்கியம் யாருக்கும் கிடையாது. முதல் என்ற வார்த்தையை அங்கே வருகிறது. கவனிங்க. பெண்ணினத்தை எந்த அளவில் பெருமைப்படுத்தினார் என்ற காரியத்தை நல்லா கவனிங்க. சமாரியா ஊர்ல, கிராமத்துல 12 சீசர்கள் சாப்பாடு வாங்க போறாங்க. ஒருத்தங்க கூட இயேசுவை பத்தி சொல்லல, ரட்சிப்பை பத்தி சொல்லல, அந்த ஊரை மக்களை யாரையும் ஆதாயப்படுத்தல. ஒரு பெண்மணி சமாரியா ஸ்திரீ அந்த ஊருக்குள்ள போய் அந்த ஊரையே இயேசுவை உலக ரட்சகர் என்று நம்புற அளவுல, நினைக்கிற அளவுல, விசுவாசிக்கிற அளவுல ஒத்த பொம்பளை செஞ்சிட்டாலே. பின்னும் 2 நாள் அங்கே தங்கி அவர் ஊழியம் செய்து சாப்பிட்டுட்டு தான் அவர் போனார்னு நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:55 அநேக ஸ்திரீகள் இயேசுக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஆணுக்கு கூட, ஆண்கள் சீசர்கள் கூட கணக்கு இருக்கு. லூக்கா 9 அதிகாரத்தில் 12 பேர், லூக்கா 10 அதிகாரத்தில் வேற 70 பேரை நியமித்தார். 12, 70, 82 சீசர்கள் கணக்கு இருக்கு. ஆனா சகோதரிகள் பெண் இனத்துக்கு, இயேசுக்கு ஊழியம் செய்த பெண் இனத்துக்கு கணக்கே அநேக ஸ்திரீகள் என்று அங்கே மத்தேயு 27:55 வாசிக்கும் போது பெண் இனத்தை எந்த அளவில் கனப்படுத்தினார், பெருமைப்படுத்தினார். கணக்கே இல்லாத அளவில் ஊழியக்காரிகளாய் இருந்திருக்கிறார். இந்த விஷயத்தை சொல்லும் போது இயேசு எந்த அளவில் பெண்ணுக்கு முதலிடம் கொடுக்கிறார். 8. 9வதாக, தலை புருஷன், சரீரம் ஸ்திரீ என்று விளக்கப்பட்டிருக்கிறது. தலை என்பது வெளிப்படையாய் ஒரு புருஷன் சொன்னாலும் ஆவிக்குரிய ரீதியிலே சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்பதற்காக இங்கே வெளிப்படையான அடையாளமாக ஒரு பெண்ணுக்கு தலை புருஷன் சொல்லி இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் என்பது மனைவியை குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே சரீரமாகிய சபையானதுக்கு தலையாக இயேசுவை நியமித்தார் என்று எபேசியர் 1 அதிகாரம் கடைசியிலையும், எபேசியர் 4 அதிகாரம் 12லையும், எபேசியர் 5 அதிகாரத்திலே 23லையும், 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலையும் சரீரமாகிய சபை என்றும் தலையாகிய இயேசு கிறிஸ்து என்றும் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. தலை என்றால் தலைவர்னு அர்த்தம்.
ஆகவே சரீரமாகிய சபை என்றது பெண்ணினத்தை குறித்து அதுக்கு தலையாக இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தோட இணைஞ்ச ஒரு முதன்மையாக அவர் காணப்படுகிறார், ஆண்டவராயிருக்கிறார். அந்த வகையில பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ளணும்னு சொல்றது காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அன்பினாலே மறைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரத்த கோட்டையில சரீரமாகிய சபை மறைக்க முக்காடாக தலை மயிறு அந்த அம்மாவுக்கு மகிமையாக கொடுக்கப்படுகிறது. தலை என்பது இயேசு கிறிஸ்து, மயிர் என்பது மகிமை. அந்த மகிமையான இயேசுவையும் மகிமையான அந்த வரங்களையும் பிசாசுக்கு தெரியாதபடி, அந்தி கிறிஸ்துவுக்கு தெரியாதபடி, கள்ளத்திற்கதற்கு தெரியாதபடி, உலகத்தாலே கரைபடாதபடி, தூசி விழுகாதபடி, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே, துதியின் உடையினாலே, மகிமையின் உடையினாலே, நீதியின் சால்வையினாலே தலையை முக்காலிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியம்தான் ஆவிக்குரிய ரீதியில 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவ பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன்னு மாற்றி மாற்றி சொல்லுகிற விதத்தை கவனிங்க. பெண்ணினத்தை எந்த அளவில் கனப்படுத்தி இருக்கிறார் என்ற ரகசியத்தை கவனிங்க. 10வது சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 19 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அவருடைய மனைவி என்று பெண் குலத்தை இயேசு கிறிஸ்துவுக்கே மனைவின்னு சொல்ற அளவுல ஆவிக்குரிய ரீதியில சொல்லுகிற அந்த ஒரு மகத்தான காரியத்தை கவனிங்க. உலகத்திலேயே சிறந்த உறவு தாய் உறவல்ல, தகப்பன் உறவல்ல, சகோதர உதவில்ல உறவல்ல, பிள்ளைகளுடைய உறவல்ல. உலகத்திலே சிறந்த உறவு, முதல் உறவு புருஷ மனைவியுடைய உறவு தான். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அம்மாவை கொடுக்கல, அப்பாவை கொடுக்கல, தங்கச்சியை கொடுக்கல, ஃப்ரெண்டை கொடுக்கல, பிள்ளைய கொடுக்கல, மனைவியை கொடுத்த ஏற்ற துணை முதல் உறவு மனைவி தான். அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்காங்க, பரம எருசலேம் இருக்கு, சங்கம் இருக்கு, பூரணப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இருக்கு. இத்தனை இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொல்ற அளவுல, பரலோகமே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுல தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற பரலோக ஒப்பனையாத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் விளக்கப்பட்டிருக்கே தவிர வேற அல்ல. அதனாலதான் முதல் அற்புதத்தை காணாமல் கல்யாணத்தில் செய்தார். ஆண்டவர் செய்த முதல் அற்புதமே கல்யாணம் வீடுதான். முதல் ஆசீர்வாதமே ஆதியாகமம் 1:28 புருஷ மனைவிக்கு தான் அந்த முதல் ஆசீர்வாதம் வந்தது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் அற்புதத்தை இயேசு செய்கிறார். கடைசியில 3ஆவதாக வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி என்று பெண்ணினத்தை இயேசுவின் சபையாக மணவாட்டியாக அங்கே சிறப்பான முறையில் விளக்கப்பட்டிருக்கிறதை கவனிங்க. ஆகவே ஆரம்பத்தில் உள்ள ஏவாளும் சரி, சாராலும் சரி, ராகா பெண்ணும் வேசியா இருந்தாலும் சரி, மரியாள் இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்ணினத்தை தான் அங்கே குறிப்பிட்டு மேன்மைப்படுத்துற. ராகாப்பு வேசின்னு சொன்னாலும் விபச்சாரக்காரன் சொல்றது ஆணத்தான் சொல்ற. யாக்கோப்பு 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே. விபச்சாரிகள் என்பது 2வது இடத்துல தான் வருது. முதல்ல விபச்சாரரேன்னு ஆணத்தான் அங்க யாக்கோப்பு 4:4 அப்போ சொல்ல விளக்கம் கொடுக்குறான். ஏன் அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 27-28 ஒரு சிறிய இச்சையோடு பார்க்க எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்றார். முதல்ல விபச்சாரம் பண்றது ஆணுதான், பெண் அல்ல. பெண் நினைச்சா
ஒரு விபச்சாரம் நடக்காது. ஆண் நினைச்சா தான் நடக்கும். இந்த விஷயத்தை கவனிங்க. போத்திபாருடைய மனைவி யோசேப்ப விபச்சாரத்துக்கு கூப்பிட்டா, நினைச்சா அந்த அம்மா, நடக்கல, அவன் ஓடிட்டான். ஆனா தாவீதுனுடைய மகன் அவன் தங்கச்சியவே கற்பழிக்க நினைக்கிறான். தங்கச்சி மறுக்கிறா, முடியாதுன்னு சொல்றான். ஆனா முடிச்சு காட்டுறான். ஒரு ஆண் நினைச்சா தப்பு செய்யாம இருக்கலாம், செய்யவும் செய்யலாம். ஒரு பெண்ணு நினைச்சா எதுவும் நடக்காது. பெண்ணு நினைக்கிறதுனால ஆண் நினைக்காவிட்டா அங்கே தவறு நடக்காது. பெண்ணு நினைச்சா ஆண் நினைக்காவிட்டால் அங்க தவறு நடக்காது. பெண்ணு நினைக்காவிட்டாலும் ஆண் நினைச்சா அங்கே கற்பழிப்பு வருது, அங்கே குற்றங்கள் வருது, நிகழ்காரியங்கள் நடக்குது. ஆகவே விபச்சாரம்னு எடுத்துக்கிட்டா பெண்ணை சொல்ல முடியாது, ஆணைத்தான் சொல்ல முடியும். அதனாலதான் ஆணோட ஆண் விபச்சாரம் பண்றான். சோதோம் கோமோரா பட்டணத்துல மிக மோசமான காரியம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல தகப்பனுடைய மனைவியை ஒருத்தன் வச்சிருக்கானே, இந்த அஞ்ஞானிகளுக்குன்னு சொல்லப்படாத விபச்சாரம் இருக்கு, அப்படிப்பட்ட பொல்லாதவனை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி பொம்பளையை சொல்லாம ஆணைத்தான் அங்க பவுல் கண்டிக்கிறான். அவனை புறம்பே தள்ளுங்க. அவன் நினைச்சாதான் ஒரு காரியம் நடக்கும். அதனாலதான் யோவான் 8 அதிகாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட சகோதரிய பெண்ணை பார்த்து சொல்றாரு, சகோதரியே, மகளே, நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. அந்த ஆம்பளை என்ன செஞ்சான்? கையுமையுமா தானே பிடிச்சாங்க. அந்த ஆணுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல? அவனை விட்டுட்டு இவளை மட்டும் இவன் ஒரு அடிமைன்னு சொல்லி போதை பொருளாக ஆதி காலத்துல ராஜாக்கள் முழுவதும் அப்படித்தான் பெண்ணை கேவலமா போதை பொருளா நினைச்சாங்க. அந்த பொருட்கள் நிறைய பொம்பளைகளை வச்சுட்டு சுகபோகமா வாழ்ந்தான். இந்த வகையில் எடுத்துக்கிட்டா ஆண்கள் தான் குற்றவாளிகளே தவிர பெண்கள் குற்றவாளிகளை ஆக்கப்படுகிறார்கள். ஆகவே ராகாப்பு வேசியா இருந்தாலும் அவள் வம்சத்திலேயே தான் இயேசுவே வர்றார். இயேசுவே உலகர் தெய்வமே இரட்சகரே அங்கே அனுப்புறார். ஆகவே பெண்ணினம், பெண் இனம் என்பது, பெண் என்பது பெருமைக்குரியவளாக இயேசுவின் மனைவியாக பெண்பாளாக உயர்த்தப்பட்ட ஒரு மேன்மை உள்ளவளாய் மாறிவிடுகிறார். ஆகவே சகோதரியே, உன்னை தாழ்வு மனப்போங்கோடு எல்லாரும் என்னைய குறை சொல்றாங்க, கர்த்தர் என்னைய கணக்கில் சேர்க்கல, என்னை 2வதாக வச்சிருக்காரு, எல்லாருக்கும் முன்னாடி நான் முக்காடு போடணும், என்னை யாரும் கனப்படுத்தல, இப்படி பல காரியங்கள் என்னை தாழ்வு மனப்பாங்கு ஆயிருந்தால் இந்த 10 காரியங்களை பெண்ணே நீ பெருமை கொள்ளு என்று உனக்கு நானே சொல்லுகிறேன். பெருமை கொள்ளுன்னா பெருமை கொள்றது தப்பு இல்லையான்னு சிலர் கேட்டா தப்பு இல்லை. தன்னை குறித்து பெருமை இல்லாம இயேசுவை குறித்து பெருமை கொள். அவர் எனக்கு புருஷனா இருக்கார், அந்த இடத்துல பெருமை கொள். அந்த அர்த்தம் தான். சங்கீதம் 20:7 சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டலாமே. 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல என்னுடைய வெளிப்பாடுகளையும் மகிமையை குறித்து என் பெருமையை குறித்து நான் சொல்றது எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் எனக்கு அருளப்பட்ட கிருபை வரங்களை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டான் அப்படி சொல்லி மேன்மையா சொல்ற. அப்ப கர்த்தரை தான் மேன்மைப்படுத்துறானே தவிர அவனை பத்தி அவன் மேன்மைப்படுத்திக்கல. அது மாதிரி பெண்ணே நீ பெருமை கொள் என்று சொல்வதில்ல. கர்த்தரை குறிச்சு உனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்தாரே, இந்த மகிமையை கொடுத்தாரே, அவரை குறித்து நீ மேன்மைப்படு, மேன்மை அட, அவரை குறித்து நீ பெருமைப்படு
அவருக்கு பிள்ளையாய் இருப்பது, கிறிஸ்தவனாய் இருப்பது, இன்னும் சொல்லப்போனா உலகத்திலே முதல் உறவு மனைவியாய் இருப்பது பெருமை கொள்ளும். அவருடைய மனைவி என்றுதான் வெளிப்படுத்தல் 19:7 முடியுது. அந்த அளவுல கனப்படுத்தப்பட்ட, மகிமைப்படுத்தப்பட்ட, வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட அந்த மகிமை உனக்கு தான், பெண்பாளுக்கு தான் உண்டு. ஆகவே பெண்ணே நீ பெருமைகள் என்று உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உனக்கு எப்பயுமே தலையாக ஆவிக்குரிய ரீதியில இயேசுவை தரித்துக்கொள். சரீர பிரகாரமாய் உன் புருஷன் உனக்கு தலையாக இருக்கிறதுனாலே அதை கனப்படுத்து. கர்த்தருக்குள் மனைவிகளே உன் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க என்று. கர்த்தருக்கு வெளியே இல்லை. உன் புருஷனுக்கு கீழ்ப்படிவது, கனப்படுத்துவது, முக்காடிட்டுக் கொள்வது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில கர்த்தரை நினைக்கிற அந்த நினைப்பு தான் இங்க பிரதிபலிப்பா நீ காட்டணும் சொல்றமே தவிர, நீ ஒரு அடிமையோ, தாழ்த்தப்பட்டவளோ, தாழ்மை உள்ளவளோ என்ற அர்த்தத்தில் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு வெளிப்படையான காரியங்கள்ல உன் புருஷனை கனம் பண்ணு, கீழ்ப்படி, மதிப்பு கொடு, மரியாதை கொடு. சாராளை போல ஆண்டவனேன்னு சொல்லாவிட்டாலும் அடேடாவது சொல்லாம, பேரெடுத்து கூப்பிடாமையாவது இரு, கீழ்ப்படி. இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில இயேசுவுக்கே நீ கீழ்ப்படிஞ்ச மாதிரி, இயேசுவே நீ தலையாக கொண்டிருந்த மாதிரி, அவருக்கே நீ முக்காடிட்டு அவருடைய காரியங்களை ஊர் உலகத்துக்கு தெரியாம மறைக்கிற மாதிரி, பிசாசுக்கு தெரியாம மறைக்கிற மாதிரி, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று மறைக்கிற அந்த ஒப்பனையாட்டான் உன்னைய ஆவிக்குரிய ரீதியில அன்புடன் நான் பேசுகிறேன். பெண்ணே நீ இந்த விஷயத்திலே 10 காரியங்களே பொறுமை கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.